ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 2 கிலோ அளவுக்கு மீன் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து எடுத்துக்கோங்க. 2 கட்டை பூண்டு எடுத்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ அதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆற விட்டுருங்க. இப்போ தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிடலாம். ஆற்று மீன் எப்போவுமே உப்பு தண்ணியில் போட்டிங்கன்னா மீன் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். வாஷ் பண்ணிவிட்டு உப்பு தண்ணியில் ஊற வைங்க. இப்போ புளி, வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியில் சக்தி மீன் குழம்பு மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற போல். வீட்டு குழம்பு மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஒரு தேங்காய் முழுசாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை 2ஐயும் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பெரிய சைஸ் பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் தாளிப்பை உள்ளே சேர்த்திடலாம். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே மீன் குழம்புக்கு புளி கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு தக்காளி கொஞ்சம் எச்சு பண்ணினா குழம்பு ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குலைவானதுக்கப்புறமா நம்ம மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். மசாலா அரைச்சிட்டு வந்து இதில் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை மிக்ஸி ஜார்லேருந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1.5 ஜார் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். புளி 1/2 ஜார் வந்துச்சு. ஸோ 2 ஜார், பெரிய ஜாரில் 2 ஜார் சைஸ்க்கு ஆட் பண்ணியிருக்கேன் 2 கிலோ மீனுக்கு. நீங்கள் மீன் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்போல் தண்ணி குழம்பு அளவை குறைய கூட்ட சேர்த்துக்கோங்க. இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ புளி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ புளி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ குழம்பு ஒரு கொதி வந்துருச்சு. அதுக்கப்புறமே ஒரு தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை பேஸ்ட் அப்படியே சேர்த்திக்கோங்க. இப்போ குழம்போட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப திக்காக இருந்தால் குழம்பு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும். இப்போ மீன் அதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.